அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாம் எந்தெந்த வகையில் தனி முத்திரை பதித்திருக்கிறது என்பதை அதில் சில விஷயங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கில்லாத வாழ்க்கை, திருக்குர்ஆனுடைய நவீன கால கண்டுபிடிப்புகளை பற்றிய முன்னறிவிப்புகள், மனிதகுலம் முழுவையும் சமத்துவமாக சகோதரர்களாக வாழ்வதிலே இஸ்லாம் காட்டக்கூடிய தனித்தன்மை, அத்தோடு மனிதனுடைய பலவீனங்களையும் உணர்வுகளையும் ஆசாபாசங்களையும் கவனத்திலே கொண்டு இந்த மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கொள்கைகள், சட்டத்திட்டங்கள், இவற்றை எல்லாம் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், குழப்பமில்லாத ஒரு ஆன்மீக பாதை. இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஆன்மீக பாதை எந்த விதமான குழப்பமும் இல்லாம, இந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு, இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு சந்தேகங்களோ தடுமாற்றங்களோ, ஏன் இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்ற மாதிரியான எண்ணங்களோ வராத வகையில் அவர்களை எல்லாம் அங்கங்க தடுத்து நிறுத்தி ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி இருப்பது இஸ்லாத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதை கொஞ்சம் விவரமாகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மனிதர்களுக்கு மத்தியில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. பொருளாதாரத்தில், வசதியில், புள்ள குட்டிகளில், ஆள் பலத்தில், செல்வாக்கில், இது மாதிரி பல விஷயங்கள்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. யாரிடத்துல சில விஷயங்கள் இல்லாம இருக்கிறதோ அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு விரக்திக்கு ஆளாயிடுறாரு. ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்கிறது, இன்னொருத்தட்ட பணம் இல்லை. பணம் இல்லாதவர் நல்லவராக இருக்காரு, பணம் இருக்கிறவர் கெட்டவராக இருக்கிறாரு, பணம் இல்லாதவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நம்ம நல்லவராக இருக்கிறோம், எவனுக்கெல்லாம் பணம் இருக்குது, நம்மளை மாதிரி ஒரு தொழுகையாளிக்கு, நம்மளை மாதிரி நேர்மையா இருக்கிறாள்கிட்ட காசு இல்லையே அப்படின்னோம்னா அவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குழப்பம் வருது. அவர் நம்ம எதுக்கு நல்லவனா இருக்குன்னு. அப்ப மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடியது ஒருத்தட்ட இல்லைன்னு சொன்னால் அப்ப ஒரு விதமான குழப்பத்திற்கு மனிதன் ஆளாகிறான். அதே மாதிரி நிறைய நம்மள்கிட்ட இருந்தது, காசு பணம் செல்வம் எல்லாமே இருந்தது இல்லாம போயிடுது. இருந்துட்டு இழந்துடுறோம். அப்படி இழந்துரும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்ன செஞ்சோம், எவனோ கொள்ளையெல்லாம் செய்யறாங்களா, அப்படிலாம் நம்ம நடக்கலையே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தானே இருக்கிறோம், நம்ம செல்வம் எதுக்கு போகணும், நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இழக்கணும், நமக்கு எதுக்கு நஷ்டம் வரணும், பூகம்பத்தில் நம்ம வீடு எதுக்கு இடிஞ்சு விழுவணும், எவ்வளவு கேடு கட்டவங்கலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு செல்லத்தை இழந்துரும் பொழுது, இல்லாம இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான மனக்குழப்பம் மனுஷனுக்கு வருகிறது. அல்ல இருந்ததை இழந்துடுறான் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வரும், யார் எந்த மனுஷனுக்கு சொல்றோம், எவன் கொஞ்சம் நல்லவனா வாழ நினைக்கிறான்னு அவனுக்கு ஆன்மீகத்தில் உள்ளவனுக்கு தான் ஆன்மீகம் வழிகாட்டு. அதெல்லாம் இல்லைங்கிறவனுக்கு பேச இயலாது. யாரும் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு இது நல்ல வழிதான் அப்படின்னு சொல்லி வாழ விரும்புகிறானோ அவனை விட மற்றவன் நல்லா இருக்கிறான். இவனுக்கு இழப்பு வருது, அவனுக்கு இழப்பு இல்லை, வருமானம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவனுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குது, இவனுக்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கொண்டு இறங்குமுகமாகவே போய்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்திலையும் ஒரு மனுஷனுக்கு என்ன வருது, நம்ம சரிதான இதெல்லாம் இப்ப இறைவன் நிஜமா இருக்கிறானா, நிஜமாகவே இருந்தா நம்ம எதுக்கு நல்லவனா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், இது விதமான ஒரு குழப்பத்துக்கு என்ன செய்யறான் மனிதன் ஆளாகி விடுகிறான். அதே மாதிரி சிலதை எதிர்பார்க்கிறான், எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்த்தது எல்லாருக்கும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல. கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், இது பணம் காசு மாதிரியான ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தை கிடைக்கல. அவன்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல புள்ள பத்து விட்டான், நம்மளுக்கு 7 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது என்னவாகுது, அவன் கெட்டவனா இருக்கிறான், நம்ம நல்லவனா இருக்கிறோம், கெட்டவனுக்கு 4 புள்ள, நல்லவனுக்கு பிள்ளையே இல்லை, என்னங்கப்பா இது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கல என்று சொன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு குழப்பம் வர்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நிறைய அநியாயம் செய்வாங்க.
நம்ம அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். நம்ம யாருக்கு எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளை போட்டு மிதிப்பான், நம்மளை போட்டு அடிப்பான், நம்ம சொத்துக்களை பறிச்சுக்கிடுவான். பறிக்கிறவன் எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனை சட்டமும் ஒன்றும் செய்யாது, அரசாங்கமும் ஒன்றும் செய்யாது, போலீஸும் ஒன்றும் செய்யாது, கோர்ட்டும் ஒன்றும் செய்யாது. அதை பார்த்து என்ன செய்வோம், என்னடா இறைவன் இருக்கிறானா இல்லையா, என்ன இப்படி போட்டு நம்மள இந்த அநியாயம் பண்ணியிருக்கிறான். அவனை போலீஸில் கூட பிடிச்சி வைக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயிலில் கூட போட மாட்டேங்கிறாங்க, நம்ம மேலேயே பொய் வழக்க போட்டு விடுறாங்க. அடி வாங்கினது நம்ம, கேஸ் வாங்கினது நம்ம, இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். இத்தனை மனிதர்கள் இந்த மாதிரி சந்திப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வரும், என்ன இது ரொம்ப தடுமாற்றம், ஒரு குழப்பம். அவங்களுக்கு ஒரு நம்ம சரியான ஒரு பாதையில தான் இருக்கிறோமா என்கிற சந்தேகத்தை இதெல்லாம் என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அநியாயம் செஞ்சவன் நல்லா இருப்பான். யார் இவனை போட்டு மிதிச்சானவன் நல்லா இருப்பான், மிதி வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான், நல்லா இருக்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு துன்பங்களை எல்லாம் பொதுவாக மனித வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அடுத்தவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும்னு முன் வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகமான சிரமங்கள். பொதுவாக மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை கஷ்டம் அது ஒரு பக்கம், இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. நம்மள மாதிரி குர்ஆன் அடிப்படையில் நீங்க வாழணும், வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, சமாஜ வழிபாடு பண்ணக்கூடாது, மூட நம்பிக்கை கூடாது, இது மாதிரியான மக்கள்கிட்ட காணப்படுகிற தீமைகளை எதிர்த்து களமிறங்கினார்கள் என்று சொன்னா அதுக்குன்னு கூடுதலா வேற கஷ்டம் நமக்கு. மற்றவர்கள்லாம் அதுவா சேரக்கூடிய கஷ்டம். இது நம்மளா ஒரு நல்லது சொல்ல போய் அதுக்காக வேண்டி நமக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வர்றதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். மற்றவங்க எல்லாம் நல்ல செல்வா கூட இருக்கிறாங்க, நம்ம யார் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான சங்கடங்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் பல விதமான பிரச்சனைகளும், வீட்டில் நிம்மதி இருக்காது, உலகத்தில் நிம்மதி, தெருவில் நிம்மதி இருக்காது, வீட்டில் வாப்பாட்ட போய் பேச முடியாது, தாய் நம்மளோட பேச மாட்டாங்க, அது மாதிரி அண்ணன் தம்பியோட உறவு இருக்காது, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குமே சில விவகாரங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டிய நம்ம ஒரு சரியான மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரமா கொள்கையில கடைபிடிச்சோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தில் உள்ளவங்களாலேயே நமக்கு என்ன வரும், இடைஞ்செல்லாம் வருது. அப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம பக்கம் தானே கை ஓங்கிக்கிட்டே இருக்கணும், அது அவங்க பக்கம் கை ஓங்கிக்கிட்டே இருக்குது, நம்ம தானே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம வாங்கிட்டு தான் அடி கொடுத்த மாதிரி இல்லையே, போத்த நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், என்னப்பா ஒன்றும் சரியில்லைப்பா, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறான் மனுஷன். எனக்குதா என்னப்பா தொழு வர்றது, என்னத்தை தொழுது அப்படின்றான், நோன்பு வைக்கிறது என்னத்தை நோன்பு வைக்கிறது. ஏன் அவனுக்கு அதை பாதிப்பு வரும்போது ஓரளவுக்கு செஞ்சு பார்க்கறான், ஒண்ணு இல்லைன்றவன என்ன ஆயிடுறான், பலவிதமான குழப்ப நிலைக்கு மனிதன் ஆளாகி விடுகிறான். இதனால என்னவெல்லாம் ஏற்படுது, இதனால ஏற்படுற விளைவுகள் பலவிதமாக மனிதர்களை இது மாத்துது. எப்படி மாத்துது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற நல்லவனா வாழ்ற அளவு வாழ்ந்து பார்த்துட்டான், அவனுக்கு கஷ்டம் தான் அதிகமாகுது, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போயிடுறான். பெரும்பாலும் இந்த நாத்திகத்துக்கு போறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒன்று சந்திச்சவங்க தான். நாத்திகத்துக்கு போறாங்களா, கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் சில பேர் ஒரு சொத்து சுகம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்தால் அதுக்காக வேண்டி போய் சில பேர் இருப்பாங்க. புதுசா ஒருத்தன் அப்படி ஒரு கொள்கையை தேடி போறான்னு சொன்னா அவன் நான் சொன்ன மேற்கண்ட விஷயங்கள் ஏதாவது அவனுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான். காசு இல்லாம இருக்கும், இது மாதிரி அடிச்சவன் நல்லா இருப்பான், அடி வாங்கிட்டு இருப்பான், இவன் கோயிலெல்லாம் கும்பிடுவனா இருப்பான், நிறைய காணிக்கை செஞ்சவனா இருப்பான், விரதம் இருக்கிறவனா இருந்திருப்பான், நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சோம் நமக்கு இந்த கதியா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாதிப்புகள்ல என்ன ஏற்படுதுன்னு கேட்டா கடவுளை இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு கூட மனிதன் ஏன்னா அவனை வச்சு இடப்படுவான். நீங்க புஸ்தகத்துல படிக்கிறத விட தத்துவங்களை விட அவன் வாழ்க்கை அவன் பாக்குறானே, அவன் கஷ்டப்படுறது அவனுக்கே தெரியுது, யாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இல்ல, படிச்சு தெரிய வேண்டியது இல்ல. நம்ம நல்லவனாவும் இருக்கிறோம், நம்ம கஷ்டம் போடுறோம் நமக்கு தெரியும் பொழுது அவனை வச்சு அவன் முடிவுக்கு வந்துடுறான். அப்ப கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறான், அந்த அளவுக்கு ஒருத்தன் போவாட்டா கூட சில பேர் என்ன செய்யறான், கடவுள் இருந்தா இருந்துட்டு போறாரு, அது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி எதுக்கு நம்ம நல்லவனா இருக்கணும், அவனை மாதிரி நம்மளும் கலப்படம் பண்ணுவோமே, நம்மளும் அவனை மாதிரி 2000 மாதிரி வியாபாரம் பண்ணுவோமே அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சிடறான், நல்லவனா இருந்து பார்க்கலாம், ஒன்னு வருமானம் வரமாட்டேங்குது, கெட்டவனுக்கு நிறைய வருது, நம்மள அந்த ரூட்ல நம்மளும் போய்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை விடாம அது மாதிரியான ஒரு காரியத்தையும் அவன் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்யறான், அவன் தற்கொலை முயற்சி கூட பண்ணிடுறான். சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா இந்த துன்பங்கள் எல்லைக்கு மீறி அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை வாழ்ந்துன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறோம் செய்யறான், தற்கொலைக்கு முயற்சியும் பண்றான். இவன்லாம் யாருன்னு பாருங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்றவன்லாம் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல மனுஷனா உலகத்தில் வாழ்ந்திருப்பான்,
அவன் அவன் நல்லவனா வாழ்ந்ததுனால நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. பிறருக்கு உதவி செய்யறதுக்காக கடன் வாங்கி கொடுத்திருப்பான். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு சிரமம் ஏற்பட்டு போயிருக்கு. இது மாதிரி கொஞ்சம் ஏதோ நல்லவனா வாழ நினைத்து சில சுமைகளை அவன் சுமந்திருப்பான். அதனால ஏற்பட்ட கஷ்டத்தினால என்ன பண்றான், அந்த கடன்காரன் தப்பிக்கிறதுக்காக வேண்டி, வீட்டில் உள்ள நிம்மதி இல்லாத காரணத்துக்காக வேண்டி செத்து தொலைச்சிருவோம் அப்படின்னு செத்தும் போயிடுறான். சாவதற்கு முயற்சி. இதெல்லாம் இந்த குழப்பத்தினுடைய விளைவு. என்னென்னத்தினால எல்லாம் குழப்பம் வருதுன்னு முதல் பார்த்தோம். இந்த குழப்பத்தினால என்ன ஏற்படும் கேட்டா, கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். கடவுள் இருக்கிறான்னு ஒத்துக்கொண்டு தப்பு நம்ம அவ்வளவு பர்ஃபெக்டா நடக்க தேவையில்லை, சும்மா ஒரு அளவுக்கு கடவுளை வச்சுக்கிருவோம். இந்த அவன் வச்சுக்கிறவன் நம்மளும் வச்சுக்கிருவோம். அவனும் வாரத்துக்கு ஒரு தான் தொழுவுறான், அவனு பெருனா மட்டும் தானே தொழுவுறான், அவனு தலையை தொப்பி மட்டும் போட்டுக்கிறான்ல, நம்மள அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மற்றபடி நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறோம். ஒரு அளவுக்கு உள்ள ஆன்மீகம் நமக்கு போதும் இப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். இல்லைன்னா என்ன செய்யறான், தற்கொலையில இறங்கிடுறான். சில பேர் என்ன செய்யறான், எதிரிகளால் தாக்கப்பட்டு அவனுக்கு நியாயம் கிடைக்கல உடனே, சட்டம் உதவியா இருக்கல உடனே அவனே சட்டத்தை கையில் எடுத்துக்கிறான். வன்முறையில் இறங்குறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவனா இருப்பாங்க. இந்த வன்முறை, இந்த குண்டு வைக்கிறவன், அந்த தாக்குறவன், நக்சலைட் அப்படி இப்படின்னு பலரும் சொல்றாங்களே, இவங்க எல்லாம் யாருன்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னவா இருப்பாங்க, இவங்க நிறைய இவங்களுக்கு மேல உள்ள ஆதிக்க சக்திகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்காது, காவல்துறையிலிருந்து நியாயம் கிடைச்சிருக்காது, நீதிமன்றத்தில் நியாயம் கிடைச்சிருக்காது, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அநியாயக்காரர்கள் பக்கமே நிற்பாங்க. அப்ப என்ன பண்ணுவான், இவங்களை நம்பி வேலையில நம்மளே கையில கத்தி எடுப்போம், நம்மளே குண்டு எடுப்போம், நம்மளே துப்பாக்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுத கலாச்சாரத்தை நோக்கி ஒரு மனிதன் போறான்னு சொன்னா கூட அதுக்கெல்லாம் என்ன காரணம், இவன் எல்லாம் நல்லவனா இருந்திருப்பான். இந்த ஆயுதத்தை தூக்குறவன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் ஏதோ நம்ம வேலை உண்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழ நினைச்சவனா தான் இருப்பான். நல்லவனா வாழும் பொழுது அவனுக்கு துன்பங்கள் வருகிறது. அதுல இருந்து மீட்க வேண்டிய ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம் அவனுக்கு அநீதி இழைக்கிறார்கள். அவன் பக்கம் சார்பா நின்று இவனை போட்டு மிதிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, நக்சலைட்டுகளாக, மதத்தை சொல்லி தீவிரவாதிகளாக, சாதியை சொல்லி தீவிரவாதிகளாக, பொருளாதாரத்தை சொல்லி தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக என்ன செய்யறாங்க, உருவெடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கூட என்ன காரணம், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தான் காரணம். வணங்குதா? அது மாதிரி பணக்காரன் கொள்ளையடிக்கணும்னு வர்றதுங்க, வறுமைக்கு மேல வறுமை, பணத்துக்கு மேல அவனுக்கு பணம், 10 காசு கேட்டா தரமாட்டேங்கிறான். இது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் என்ன செய்யறான், எது இந்த மாதிரி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடறான். சில பேர் முடிவெடுக்கிறதுல திராணி இல்லாம இருப்பான். அவன் என்ன செய்வான், அப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மெண்டலாயிருவான். நல்லவனா அந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான், வாழ நினைச்சிருப்பான். நல்லவனா வாழும் பொழுது அவனுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுகிறது. அதை சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு மார்க்கும் அவனுக்கு தெரியல. இதையே போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யறான், ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த மனநோயாளிகள் என்ற வரலாறுலாம் எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த மாதிரி அவங்க நல்லவனா வாழ நினைத்து வாழ முடியாம போய் அதனால ஏற்பட்ட பாதிப்பு அதையே நினைத்து கொண்டு ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அவன் மனநோயாளியா வர்ற இந்த மாதிரியான காட்சி எல்லாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்யறான், இதுக்காக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன இது மாதிரி வந்துருதுல, நல்லா தான் இருந்திருப்பான், காசு போச்சு, பொண்டாட்டியும் போச்சு, பணமும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் கெட்டவன் பக்கமே, உலகமே கெட்டவன் பக்கம் தான் இருக்குது, அவன் பக்கம் தான் காத்து வீசுது, பணமும் அவன் பக்கம் தான் கெட்டவன் பக்கம் தான் இருக்குது, செல்வாக்கும் கெட்டவனுக்கு தான் இருக்குது. என்னடா பண்றது, அவனுக்கு ஒண்ணும் ஓடாத. இவன் என்ன பண்றான், மறந்துட்டா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா தானே மெண்டல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்ன பண்றான், தண்ணி அடிச்சுட்டா மெண்டல் ஆக மாட்டோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்வோம், ஒரு மாதிரி உளருவோம், இப்ப படுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறவன் அப்புறம் அதுவே அவனுடைய லைஃபா போய் அப்புறம் இதெல்லாம் தெரியாது. இது சிந்திக்கங்க நேரம், அவன்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சிந்திக்கணும் நேரம் இருக்குமா, அப்புறமேலே அப்புறம் வாழ்க்கை என்ன போயிரு, தண்ணி தான் அவனுடைய வாழ்க்கை ஆயிடுது. அப்படி எல்லாம் குடிச்சிட்டு தெரியறதுக்கெல்லாம் கூட காரணம் என்னன்னு கேட்டா, அவன்லாம் குடிகாரனா யாரும் பிறக்கிறது கிடையாது. அந்த ஆன்மீகத்தில் வர்ற குழப்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆன்மீகத்தில் அவனுக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களை பல விதங்கள்ல கல்ற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறான், சில பேரு இந்த மாதிரிலாம் வர்றானா, ஏதாவது குறுக்கு வழியில எவனாச்சும் இதுக்கு பரிகாரம் சொல்றா நம்பிட்டு ஓடுறான். என்ன சொல்றான், இருக்கிற கடை பெட்டி கடை வச்சா அதுவும் உருப்படல, ஜவுளி கடை வச்சா அதுவும் உருப்படல, நகை கடை வச்சா அதுவும் உருப்படல. அப்ப இவனாத்து ஒருத்தன் ஜிப்பா போட்டு வருவான், தாடி வச்சுட்டு வருவான், நான் தான் உனக்கு என்ன அது பணக்காரன் ஆக்கி விட்டுருவேன், தோசம் இருக்கு உனக்கு, அதை எடுத்தா எல்லாம் சரியா வந்துடும், அது ஏற்கனவே கடன், இதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்து என்ன செய்வான். இதெல்லாம் போய் ஏமாறுறதுல காரணம் என்ன, இந்த இழந்தவன் சூதாட்டத்தில் போய் இழந்தான் பாருங்களா, அவன் தான் திருப்பி திருப்பி விடுவான். சூதாட்டத்து பக்கம் போகாம இருக்கிறவன் தன்னை காப்பாத்திக்கிடுவான். 10,000 ரூபாய் கொண்டு விட்டான்னு வைங்களேன், விட்ட இடத்துல எடுக்கணும்னு 12,000 ரூபாய் கொண்டு விடுவான், மர 20,000 ரூபாய் கொண்டு விடுவான். நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை அதுல போவாதவன் தப்பிச்சுக்கிடுவான். எவன் சூதாட்டத்தில் நுழையலே அவன் தப்பிச்சுக்கிடுவான். எவன் இப்படி எல்லாத்தையும் இழந்துகிட்டே போயிட்டே இருக்கிறான், அவன் என்ன செய்வான்னு கேட்டா,
இன்னும் கொஞ்சம் ஒரு லட்சம் தானே செலவு பூஜைக்கு, இந்தா பணக்காரன் கூட எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வந்து பரிகாரம் செய்யறேன்னு வந்தா அதை நம்பிக்கிட்டு போய் ஏமாறுற கேஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் இழந்திருப்பான். அதை புரிஞ்சுக்கிறவனுக்கு ஏறல, இழந்துட்டமே. கெட்டவன் நல்லா இருக்கான், நல்லவன் நல்லா இல்ல. இதான் டாபிக். சுருக்கமா சொல்ல போனால் நல்லவனா வாழ்வதில் இந்த உலகத்தில் அர்த்தம் இல்ல. அப்ப நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா வேற ஏதாவது வழி இருக்குதான்னு தான் அவனுடைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கிறது. அப்படித்தான் எல்லாருமே வந்து சரியான மார்க்கம் சொல்லாம இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் உச்சகட்டத்துக்கு என்ன பண்றான், கடைசியா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரே துறவியா போயிருவோம். இதுக்கு வீடு வாசல் சுத்த எல்லாத்தையும் விட்டு எங்கிட்ட போய் சொன்னோம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். அவன்லாம் யாருங்கிறீங்க? அவனுக்குலாம் அந்த உணர்வு இல்லாதவனா, பசி இல்லாதவனா, இளமையில நல்லா ஸ்டைல் பண்ணிட்டு தான் தெரிஞ்சிருப்பான். அவன் பார்த்தான் கடைசியில எங்க பார்த்தாலும் அடி விழுந்துகிட்டே இருக்கு. நல்லவனா வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. போங்கடா, இந்த உலகம் மொத்தமே நாசமா போச்சுடா. இந்த உலகத்தோட எவனும் லாயக்கு இல்ல. பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, புருஷன் சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, தலைவன் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், நான் மட்டும் தனி, எல்லாம் கெட்டு போச்சு, நாசமா போச்சு அப்படின்னு நினைத்துக்கிட்டு ஓடி போறதுனாலதான் எது ஏற்படுது, இந்த எஸ்கேபிசம், சூபிசம், துறவரம், அது மாதிரியான ஒரு சித்தாந்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான் காரணம், அடிப்படையான காரணம். அப்ப நம்ம இதுல வந்து இது மாதிரியான உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரியான உணர்வு என்ன இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்ப இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன தீர்வு என்ன? இப்ப உலகத்துல பாக்குறோம்ல, நெசமா இறைவன் தான் என்ன செய்யணும், நல்லவனு தான் நல்லது செய்யணும், கெட்டவன் தானே கெட்டது செய்யணும், நல்லவனா வாழ்றவனுக்கு இது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும் பொழுது எதுக்கு நல்லவனா வாழணும் என்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லிட்டோம்னு சொன்னா அது எல்லா குழப்பமும் தீர்த்து போயிடும். இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயா போய் கேட்கறான், விடையை கேட்கறான். என்ன செய்ய, இல்ல இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, சரியா வந்துடும், இன்னும் கொஞ்சம் தவம் செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க தர்மம் செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் அந்த என்ன செய்யுங்க, அந்த விரதம் இருங்க, இந்த விரதம் இருங்கன்னு சொல்லிட்டு அதை அதிகப்படுத்த சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்து பார்ப்பான், அப்போ ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சமும் இருப்பான், பணம் வர மாட்டேங்குது. அப்ப இவங்க என்ன செய்யணும், யதார்த்தம் என்ன, நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, நல்லவன் கெட்டவங்கிறத பார்த்து ஒண்ணுமே வர்றது இல்ல. நல்லா தெரியுது. எவ்வளவுதான் நல்லவனா வாழ்ந்தாலும் அவனுக்கு நோய் வராம இருக்குமா? நல்லவனுக்கு நோய் வருது, கெட்டவனுக்கு நோய் வருது. எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவனை வறுமை இல்லாம செல்வமா இருப்பானா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நல்லவனா இல்ல புள்ள குட்டியோட பெற்றவன்லாம் நல்லவனுக்கு எல்லாம் புள்ள குட்டி, கெட்டவனுக்கு எல்லாம் புள்ள குட்டி இல்ல, அப்படியே ஏதாவது இருக்குதா? அப்படி இருக்க மாட்டேங்குது. நல்லவனா இருந்து புள்ள குட்டி இல்லாம இருக்கு. எதை எடுத்து பார்த்தாலும் நல்லவனா வாழ்றதுல எந்த லாபமும் இல்லை. இந்த உலகத்தை அப்படி பார்த்தோம்னு சொன்னா நல்லவனா வாழ்ற என்ன லாபம்? நான் நல்லவனா வாழ்ந்து எனக்கும் புள்ள இருக்கு, கெட்டவனா வாழ்ந்து அவனுக்கும் புள்ள இருக்கு. நான் நல்லவனா வாழ்ந்து எனக்கு பணம் இருக்கு, கெட்டவனா வாழ்ந்து அவனுக்கு பணம் இருக்குது. எதுக்குதான் நான் நல்லவனா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு மனிதர்கள் ஆளாகும் பொழுது இந்த நோய்க்கு சரியான ஒரு மாற்று மருந்தை கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுக்கிறதுக்கு குழப்பம் இல்லாத, முரண்பாடு இல்லாத, பொய் கலக்காத உண்மையான ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் அற்புதமான தீர்வு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? முதல்ல என்னன்னு கேட்டா, இதை இஸ்லாமே நமக்கு சொல்லி தந்துருது. இப்ப நான் சொன்னது இஸ்லாமே சொல்லுது. என்ன சொல்லுது? அடே வறுமை வரும், உனக்கு கஷ்டம் வரும், அப்படிதான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் என்ன செய்யுது, நமக்கு அந்த சந்தேகத்தை அதிகரித்து விட்டு கடைசி இஸ்லாம் நமக்கு தீர்வு சொல்லுது. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் இருக்கும் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத். உங்களை நம்ம சோதிப்போம் அல்லாஹ் சொல்றான். நீங்க நம்ம சோதிச்சு பார்ப்போம். எப்படி எல்லாம் சோதிப்போம்? அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை வறுமையை கொடுத்து சோதிப்போம், உயிர்களை குறைத்து பலி கொடுத்து பழி வாங்கி சோதிப்போம், பயிர் பச்சைகளுடைய உற்பத்திகளை குறைத்து அதன் மூலமா நம்ம சோதிப்போம். இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா உங்களை சோதிச்சு கொண்டே இருப்போம் அப்படின்னு குர்ஆன்ல 2வது சூறாவுல 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே என்ன சொல்றான்னு கேட்டா, நீ நல்லவனா இருக்குன்னா நம்ம உன்னை பணக்காரன் ஆக்க மாட்டேன், நீ பொய் வாக்குறுதி இஸ்லாம் தரவே இல்லை. நீ எந்த அளவுக்கு நீ கடவுளுக்கு உன்னை அர்ப்பணிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ ஆகா ஓகண்டு இருப்ப அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள் தருவாங்க. அது பொய்யான வாக்குறுதிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வாக்குறுதி நிறைவேற மாதிரி தெரியல, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், அது பொய்ன்னு நமக்கே தெரியுது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மனிதர்களை பொய்யான வாக்குறுதி தரமாட்டேங்கிறான். எந்த தொழுகையாளியா இருந்தா நீ பணக்காரனா போக வேண்டிய எங்கேயாவது ஒரு கேரண்டி இருக்க மார்க்கத்துல இல்ல. நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவலையே வராது, நோய் வராது,
புள்ள 10 வருஷம் புள்ள இல்லாம இருக்குதா, ஒரு வருஷம் நோன்பு வச்சு பாரு புள்ள வருந்துறேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா? இஸ்லாத்தின் பேரால் செய்கிற எந்த ஒரு வணக்கத்தின் காரணத்தினாலையும் நீங்க உலகத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்லாம் கேரண்டி கிடையாது. எதுலையும் காசுலயோ பணத்திலையோ ஆரோக்கியத்திலையோ வேற எதுலையுமோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்று எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு உங்களை சோதிக்கத்தான் செய்வேன், காசை புடுங்குவேன், வறுமையை கொடுப்பேன், புள்ள குட்டி எல்லாம் எடுத்துக்கிறவேன், பயிர் பச்சைகள்லாம் காஞ்சி போக வச்சு விவசாயத்தெல்லாம் காலி பண்ணுவேன், இப்படி எல்லாம் நான் உங்களை சோதிப்பேன் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் 3வது சூராவுல 186வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ல துபுல உன்னபி அம்வாலிக்கும் அம்புசிக்கும், உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் பல விதங்களில் சோதிக்கப்படுவீர்கள். பல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்தும், ஒமினல்லதீன அஷரக்கு, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற சமுதாயத்திலிருந்தும், அதன் கசீரா, ஏராளமான நோவினை தரக்கூடிய சொற்களை நீங்கள் செவியுறுவீர்கள். ஆளாளுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடிய கேலி பொருளாக நீங்கள் ஆகியிருப்பீர்கள். உங்களுடைய உயிரிலையும் நம்ம சோதனை பண்ணுவோம், பொருளையும் சோதனை பண்ணுவோம். யார் அல்லாஹ்வை இல்லைங்கிறானோ அல்லது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவன்லாம் உங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு, உங்களை துன்புறுத்துகிற புண்படுத்துகிற வாசகங்களை சொல்வதை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீங்க. அப்படிலாம் நடக்கும் உலகத்துல. நீங்க இந்த இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் இதுல இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆயிரலாம் நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி 3வது சூரா எது இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அது உண்மை, அது அல்லாஹ் ஒத்துக்கிறான். எது இருக்குது, அல்லாஹ் பொய்யான உங்களுக்கு வாக்குறுதி தரவே இல்லை. வேற வேற ஆன்மீகத்தின் பேரால சொல்லுவாங்கல்ல, நீ அதை செஞ்சா இப்படி கோடீஸ்வரன் ஆயிரும், தாயத்தை கட்டினா லட்சாதிபதி ஆயிருவ, தகடு மாட்டினா கோடீஸ்வரன் ஆயிருவ, இதை ஓதுனா பணக்காரன் ஆயிருவ, அதை ஓதுனா அப்படி ஆயிருவ, இதுக்கு புள்ள வேண்டா இது செய்ய, அது வேண்டா இதை செய்யன்னு ஒண்ணுக்கு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் அந்த மாதிரி மக்களை ஏமாத்த எந்த ஒரு வாக்குறுதியும் தரமாட்டேங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டையும் அப்படி எடை போட்டு பாத்தீங்கன்னா நல்லவர்களையும் ஏழை பணக்காரன் இருப்பான், கெட்டவர்களையும் ஏழை பணக்காரன் இருப்பான். இப்படியே இருந்தா கூட கெட்டவன்லாம் பணக்காரனா போய் நல்லவன்லாம் ஏழையா இருந்தா கூட நம்ம உல்டா பண்ணிக்கலாம், அப்படி கெட்டவன் ஆகிடலாம். நீ கெட்டவன் ஆனா மட்டும் பணக்காரன் ஆயிரு, அப்படி முடியாது. கெட்டவன்லையும் பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான், நல்லவன்லையும் ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான். அப்ப அந்த நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் இது நடக்கல நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி நல்லவனுக்கு புள்ள இருக்குது, புள்ள இல்லாம இருக்கு. 4 நல்லவனுக்கு புள்ள இருக்குது, 4 நல்லவனுக்கு புள்ள இல்ல. கெட்டவனு எடுத்துக்கிட்டாலும் 4 கெட்டவனுக்கு புள்ள இருக்குது, 4 கெட்டவனுக்கு புள்ள இல்ல. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் 4 நல்லவன் ஆரோக்கியமா இருக்கான், 4 நல்லவன் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறான், 4 கெட்டவனும் ஆரோக்கியமா இருக்கிறான், 4 கெட்டவனும் நோயாளியா இருக்கிறான். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் பங்களா கட்டுறது, அது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே நல்லவன் கெட்டவங்கிற டாபிக் இதுல வரமாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு எது கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையோ அதை மறைச்சு போலி ஆன்மீகத்தை அல்லாஹ் நமக்கு தரல. எது இருக்குதோ, எதை நீங்க பாக்குறீங்களோ, எதை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அது உண்மை. இதுக்கு மீறி ஒருத்தர் ஆன்மீகம் சொன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது, பொய், ஏமாத்து, பிராடு, பித்தலாட்டம். இஸ்லாம் அந்த பித்தலாட்டம் சொல்லாம என்ன சொல்றதுன்னு கேட்டா, நிறைய துன்பம் வரத்தான் செய்யும், உனக்கு நிறைய தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும், அப்படித்தான் அந்த உலக செட்டவை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு 3வது சூராவுல 186வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது சூரா அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுருல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்க சும்மா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, வலம்மா ஏத்திக்கும் மசலுள்ளதீன ஹலோ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள், வறுமை, கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வராம நீங்க சும்மா சொகுசாவே சொர்க்கத்துக்கு போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு மசத்துமுல் பஸா வல் லர்ரா, அவர்களுக்கு சிரமங்களும் வறுமையும் அவர்களுக்கு ஏற்பட்டது, பல விதங்களில் அலைக்கழிக்கப்பட்டார்கள், அது மாதிரி எல்லாம் துன்பப்படாம நீங்க படாம சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 2வது சூராவுல 214வது வசனத்துல சொல்லி இந்த துன்பம் வரும் எல்லாம் சொல்றான். நீ நல்லவனா இருந்தா வராதுன்னு நினைக்கிற, உனக்கு முந்தியும் வந்திருக்குது, உனக்கும் வரும், உனக்கு பிந்தியும் வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்திருக்கிறது, உனக்கு அது மாதிரி வரும், உனக்கு பிந்தியும் வரும். இந்த கஷ்ட நஷ்டம் துன்பம் சிரமம் என்று உலகத்தில் வருவதெல்லாம் வந்துதான் தீரும். அப்ப வந்து தீரும்னா நான் ஏன் நல்லவனா இருக்கணும், அதுக்கு பின்னாடி விடை. ஆனா முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஏமாத்தாம உள்ளது உள்ளபடி சொல்லி போடுறான். ஆமா அப்படித்தான்டா, நீ தோளுதான் பணக்காரன் முடியாதுன்னு சொல்ற மார்க்கம் இது. இஸ்லாம் தெளிவா நச்சுன்னு என்ன செய்யும், அடிக்கும். இது இப்படித்தான் வறுமையெல்லாம் போக்குறதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. நோயா இஸ்லாத்துக்கு வந்தா நோய் போயிருமா அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம்.
வறுமை கஷ்டப்படுற புள்ள இல்லையா, நீ இஸ்லாத்துக்கு வந்துட புள்ள வந்துடும் அப்படி சொல்ல நாங்க தயாரா இல்ல. அதெல்லாம் வேற விஷயம் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், தெள்ள தெளிவாக உள்ள உண்மையை அடிச்சு சொல்றான். அதே மாதிரி 89வது அத்தியாயத்துல 14, 15 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ரெண்டுமாகத்தான் மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அம்மல் இன்சானு, மனிதனை இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு நஅமஹு, அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்து சோதித்தால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் கண்ணியமா வைத்திருக்கிறான் என்று இந்த மனிதன் பேசுகிறான். அம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிக்கும் முகமாக கதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை செல்வத்தை ஒரு அளவோடு கொடுத்து விட்டால் ஃபயகூலு ரப்பி அஹானனி, என் இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டான். நிறைய காசு கொடுத்தா அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறாங்கிறான். காசு பிடிங்கிட்டா இன்னும் அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்தினா என்னை கேவலப்படுத்தி விட்டானே என்று இந்த மனிதன் பேசுகிறான். அப்ப ரெண்டுமே செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் இப்படியும் செய்வேன் அப்படியும் செய்வேன், ரெண்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன மாதிரி எல்லாம் பேசுகிறானோ, நான் சொன்னல இப்படிலாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் அல்லாவே சொல்றான். ஆமாடா அப்படித்தான் இருக்கிற. 89வது சூறாவுல 14, 15 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய திட்டமிடுதல் படி நடக்குதே தவிர நல்லவனுக்கெல்லாம் பாக்கியம் கெட்டவனுக்கெல்லாம் பாக்கியம் இல்ல, அப்படி பிரிக்கப்படல. அது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கத்தானாகும் பில்லாவுல் உமமன், உங்களை பூமியிலே பலவிதமான சமுதாயங்களாக கூறு போட்டிருக்கிறோம். மின்ஹும் சாலிஹூன, அவர்கள் நல்லவங்களும் இருக்கிறார்கள். மின்ஹும் தூணதாலிக்க, கெட்டவங்களும் இருக்கிறீர்கள். மனிதர்களை நாங்க பல விதங்களா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுல நல்ல மக்களும் இருக்கிறீங்க, கெட்டவங்களும் இருக்கிறீங்க. பலவுனாகும், ரெண்டு பேரையும் நம்ம சோதிக்கிறோம். பில் ஹசனாத்தி ஒ செய்யாத், நல்லதை கொடுத்தும் சோதிக்கிறோம், கெட்டதை கொடுத்தும் சோதிக்கிறோம். நல்லவனையும் கெட்டவனுமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையுமே நான் சோதிக்கிறேன். எப்படி சோதிக்கிறேன், நல்லதை கொடுத்தும் சோதிப்பேன், கெட்டதை கொடுத்தும் சோதிப்பேன். ரெண்டுமே இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னு இதெல்லாம் மாறாது. நீங்க இந்த இஸ்லாத்தில் இருப்பதால், இஸ்லாத்தை கடைபிடிப்பதால், இஸ்லாத்தை 100% நீங்கள் பேணி நடப்பதால் இதுல இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சிருவீங்களான்னா தப்பிக்க மாட்டேன், அது கேரண்டி கிடையாது. அது டைம் வரும்போது அல்லாஹ்வை பார்த்து மாத்தினாலும் உண்டே தவிர இஸ்லாத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வமோ பாக்கியமோ உலகத்துல மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடைக்கும் என்று இஸ்லாம் எந்த கேரண்டியும் தரவே இல்லை. இது 7வது சூறாவுல 168வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. வ நப்லுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம். உங்களை நம்ம சோதிச்சு பார்ப்போம். நல்லதை கொண்டு காசை கொடுத்தும் சோதிப்போம், காசை எடுத்தும் சோதிப்போம். பிள்ளைய கொடுத்தும் சோதிப்போம், பிள்ளைய கொடுக்காமலும் சோதிப்போம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிப்போம், நோயை கொடுத்தும் சோதிப்போம். அது நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுகளை கொண்டு உங்களை சோதிப்போம். ஃபித்னத்தன், உங்களை ஒரு சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படிலாம் நம்ம செய்கிறோம். இலைனா துர்ஜவும், நம்மிடத்தில் தான் நீங்கள் திரும்ப வருவீர்கள்ங்கிற கருத்துப்பட 21வது சூறாவுல 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையும் மரணத்தையும் ஏன் படைச்சிருக்கோம்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தபாரக்கல்லதி பேதிகள் முல்குஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், தபாரக்கல்லதிங்கிற சூரத்துல் முல்க்ல 67வது சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசன் அமலா, உங்களை யார் நல்லபடியாக செயல்படுகிறீர்கள் என்று சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டிதான் இதெல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்லி, அப்ப அது ஒரு சோதனைக்காக வேண்டி அப்படி எல்லா செட்டப்பையும் பண்ணியிருக்கிறேன். 67வது சூறாவுல 2வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல் ضراء வஹீனல் பஸ், துன்பமான நேரங்களிலும் வறுமையான நேரங்களிலும் யுத்த களத்திலும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களே அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி, இதெல்லாம் நடக்கு நீ சகிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு கேரண்டி நான் தரமாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இது மாதிரி வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னும் சொல்ல போனால் சில சஹாபாக்கள் நாங்க கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனை எல்லாம் ஏத்துக்கிட்டு ரிப்ளை தர்றான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டானா, அன்னி லா உதைவு அமல ஆமிலு மின்கும், உங்கள எந்த ஒரு ஆளுடைய எந்த ஒரு செயலையும் நான் வீணாக்கி விட மாட்டேன். மின் தகரின் உன்சா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய எந்த செயலும் வீண் போய் விடாது. பாலுக்கும் என்பாவின், உங்கள ஒருவர் மற்றவரிலிருந்து உருவான ஆண்ல இருந்து பெண்ணு பிறக்கிறீங்க, பெண்ணில இருந்து ஆண் உருவாகிறீங்க. அப்படி உள்ளவங்களா இருக்கிறதுனால ஆணு பெண் யாரா இருந்தாலும் நான் பாரபட்சம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பல்லதீன ஹாஜரு,
யார் இறைவனுக்காக நாடு துறக்க நிலை ஏற்படும் சொல்றான். யார் நாடு திறந்து போகிறார்களோ உஹ்ருஜுமின் தியாரிஹிம், சொந்த நாட்டிலிருந்து விரட்டப்படுகிறார்கள், விரட்டப்படுவீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்ல வர்றான். விரட்டப்படுகிறார்களோ ஊது ஃபீ சபீலி, என்னுடைய மார்க்கத்தில் இருப்பதற்காக தொல்லைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்களோ, காத்தலோ குத்திலோ, களத்திலே இறங்கி போரிட்டு கொல்லப்படுகிறார்களோ, லவ் கஃபிரன் அன்ஹும் செய்யாதிஹிம், அவங்களுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றி அவர்களை சொர்க்கத்தில் நான் கொண்டு போவேன் சொல்வது. இந்த வசனத்துல 3வது சூராவுல 195 வசனத்தில் அல்லாஹ் சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல நீங்க நல்லவனா வாழ்ந்தா கஷ்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க, நாடு கடத்தப்படுவீங்க, தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவீங்க, கொல்ல கூட படுவீங்க என்று இந்த மாதிரி வசனங்கள்ல பூரா அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவான போதனைகளை கொண்டு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டான். இதான் உலகத்தில் நடக்கும். இந்த உலகத்துல நீங்கள் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்துடைய முடிவு என்னன்னு கேட்டா, நல்லவனாக வாழ்வதில் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த ஆதாயத்தையும் இஸ்லாம் உங்களுக்கு கேரண்டி தரல. இது போதனை மூலமா அல்லாஹ் சொல்றானா, வரலாற்று ரீதியாகவும் நமக்கு அப்படித்தான் காட்டுறான். நல்லவனா நீங்க நல்லவனா வாழ்றன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்திலே நல்லவரா வாழ்ந்தன்னு யார சொல்லுவோம்? இந்த உம்மத்திலே நல்லவர் யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நல்லவராக அல்லாஹ் வாழ வைச்சான். அவ்வளவு நல்லவரா வாழ்ந்து கோடீஸ்வரா இருந்தாங்களா? நல்லவர் நீங்க என்னமோ பெரிய நல்லதுங்கிறீங்களே, 4 நல்லதை செஞ்சுட்டு என்னை மாதிரி நல்லவங்க உண்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லவராயிருந்தா, நாங்கெல்லாம் நல்லவராயிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நல்லவங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பளுக்கு இல்லாத அவ்வளவு நல்லவராயிருந்தாங்களே. அரண்மனை இருந்துச்சா, வீடு வாசல் இருந்துச்சா, சொத்து சுமை இருந்துச்சா, தோட்டத்துறவுகள் இருந்துச்சா, ஆடு மாடு ஒட்டகம்னு பண்ணைகள் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. குடிசைதான் வீடு, போத்திக்கிறது போர்வதான் ஆடை, அவ பாய் தான் கதவு, விரிச்சு படுக்கிற பாய் தான் வாசலுக்கு கதவு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களே. அப்ப நல்லவர்களாக இருந்ததுக்காக என்ன கிடைச்சிச்சு உலகத்துல? ஒண்ணுமே கிடைக்கல. நல்லவர்களாக வாழ்வதற்காக நம்ம எல்லாம் இப்ப என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ இதுல 5% கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அனுபவிக்கல. இப்ப நம்ம அனுபவிக்கிற ஒரு ஏழை, இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு ஏழை எதையெல்லாம் அனுபவிக்கிறானோ அதுல ஒரு 5% ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சிருப்பாங்களா? அனுபவிக்கல. அதே இடத்துல சுலைமான் நபி அவர் நல்லவர் தான். அவர் அனுபவிச்சால உலகம்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் சேர்த்தா கூட 5% வராது. அவர் அனுபவிச்சது எடுத்துக்கிட்டா நம்ம 50 பேர் அனுபவிக்கிறோமே, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்தா கூட அவர் அனுபவிச்சது ஒரு 5% வருமா? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நல்லவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான், இன்னொரு நல்லவருக்கு நினைச்சுட்டான் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டான், கொடுக்கவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொடுத்துருக்கான். அவ்வளவு கம்மியா, ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்ற அளவுக்கு அல்ல அடைஞ்சிடான், குறைத்து கொடுத்துருக்கான். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? போதனை அப்படித்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான், நடைமுறை வாழ்க்கையில் நம்ம முன்னாடி காட்டுறான். சில நல்லவர்கள் நல்லாவே இருந்திருக்கிறாங்க, பிறவன்ட்ட கொண்டே நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அப்படியும் கொடுத்திருக்கிறான். சோத்துக்கு லாட்டரி அடிக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஆன்மீகம் இல்லாத, கடவுளை நம்பாத எத்தனை பேர் கஷ்டப்படுறதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நடக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு, மற்றவங்க எல்லாம் என்ன தீர்வு சொல்றாங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்ல முடியல. இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் விரக்திக்கு மேல விரக்தி ஆகுறான். அதை செய்ய சொன்னா அதை போய் செய்யறான், இதை செய்ய சொன்னா இதை செஞ்சு பார்க்கறான், அதை போய் செஞ்சு பாரு, அங்க போன அங்க போய் பார்க்கறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்கறான். இல்லாத ஒண்ணு நீங்க தீர்வு சொன்னா நடக்குமா? நடக்க மாட்டேங்குது. மேலும் 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 குழப்பத்துக்கு ஆகுறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு சொல்லுது. என்ன தீர்வு? இந்த உலகத்துல நீ படைக்கப்பட்டது எதுக்கும்? இஸ்லாம் மட்டும்தான் தெளிவான ஆன்மீகத்தை சொல்லுது. இந்த உலகத்துல நீ வாழ்றீங்களப்பா, இந்த உலகங்கிறது ஒரு பரீட்சை கூடும். இதுதான் கவுன்சிலிங். இஸ்லாம் கொடுக்கிற இந்த கவுன்சிலிங்குக்கு ஒருத்தன் சரியா புரிந்து கொண்டால், நான் சொல்லக்கூடிய அந்த தீமைகள் பத்தியா, குடிக்கிறது, தற்கொலை பண்றது, குழம்பி போறது, மெண்டலாகி போறது, இது மாதிரியான நாத்திகனா போறது, கடவுள் இல்லைன்னு சொல்றது, எல்லா நோயிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அப்ப இஸ்லாம் சரியான பாதையை காட்டுது. நீ நல்லவனா இருக்கிறீங்களப்பா, நல்லது செய்றீல, அதனால நல்லா தானே நீ இருக்கணும், நல்லா தான் இருப்ப, அது சந்தேகம் கிடையாது. எங்க நல்லா இருப்பான்னு கேட்டா, அதுக்கு ஒரு தனி இடத்தை வச்சிருக்கிறேன், அங்க நல்லா இருப்ப, உன்னுடைய எந்த ஒரு செயலும் வீணாவே ஆகாது, ஒரு அணு அளவுக்கு நீ நன்மையை செஞ்சா கூட அது பாழாக ஆக போறது இல்ல. இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை நடக்கிற ஒரு இடம். பரீட்சை நடக்கிற இடத்துல மற்ற நேரத்தில் இருக்கிற சுதந்திரங்கள் இருக்காது. பரீட்சை வைக்கிற இடத்துல என்ன இருக்கு? பரீட்சை அறிவிச்சுட்டான்னு சொன்னா கெடுபடி ஆயிருமா இல்லையா? ஸ்பெஷல் கிளாஸ் வைக்குவாங்க, அதே வேலையா அரைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கு முந்தைய பீச்சுக்கு போய் சுத்திட்டு இருந்தவன்லாம் பீச்சுக்கு வரமாட்டான், சினிமா கொட்டையில போய் நின்றவன்லாம் என்ன செய்ய மாட்டான், அதுக்கு முந்தைய சுத்திட்டே இருப்பான். பரீட்சை அடுத்த வாரம் பரீட்சைன்னா அப்படியே உள்டாவா மாறிடுவான். 3/4 வாசி பேர், ஒரு அரைக்கை வாசி பேர் பழையபடியே இருப்பான், ஃபெயில் ஆகி போயிருவான். அது ஒரு விஷயம். 3/4 வாசி பேர் என்ன செய்வான், அவன் அப்படி லைவே மாத்திக்கிறான். என்ன செய்யறான், அவன் மற்றவன்லாம் ஜாலியா சுத்துறான். யாரு? பரீட்சை நெருங்கிருச்சுங்க,
கூட படிக்கிற நீங்க 50 பேர் படிக்கிறீங்க, உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்கிறீங்க, 45 பேர் ஏதோ படிக்கிறீங்க ஒழுங்கா. இந்த 5 பேர் என்ன பண்றான்? அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்துறான், அரட்டை அடிக்கிறான், அங்க போறான் இங்க போறான், நம்மள்ட்ட வந்து கதையை சொல்றான். அந்த படத்துக்கு போனேன், இந்த படத்துக்கு போனேன், இந்த அவளை பார்த்தேன் இவளை பார்த்தேன்னு நம்மள்ட்ட என்ன செய்யறான்? அவன் அந்த கதைகளை எல்லாம் சொல்றான். நமக்கு எப்படி இருக்கு? படிக்கிற பசங்களுக்கு 45 பேருக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இவன் எவ்வளவு ஜாலியா இருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறான், அவனுக்கு கிடைக்கிற இன்பங்கள் நம்ம கிடைக்கலையே அப்படின்னு அப்ப தெரியும்ல. எது வரைக்கும் தெரியும்? பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் தெரியும். ரிசல்ட் வந்தவன தான் தெரியும். ஆஹா, இந்த 5 பேருக்கு ஃபெயிலு, நம்பர் இருக்காது. போர்டில் ஊத்து ஊத்து பார்ப்பான். 45 பேர் தான் நம்பர் இருக்கு, 5 பேர் நம்பர் அங்க வராது. உனக்குதா நெட்ல எல்லாம் போய் வெப்சைட் எல்லாம் தேடி தேடி பார்ப்பானுவோம், இருக்காது. அப்ப என்ன ஆயிரும்? அப்பதான் தெரியும் நம்ம என்னமோ ஜாலியா இருக்க நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம தானே இப்ப ஜாலியா இருக்கிறோம், நமக்கு தானே இப்ப வேலை கன்ஃபார்மா போகுது, நமக்கு தானே படிப்பு கன்ஃபார்மா இருக்குது, நம்ம வாழ்க்கை தானே முன்னேற்றமா இருக்க. அவன் நல்லா இருக்க மூட்டை தானே தூக்குவான், நாளைக்கு கூலி வேலைக்கு தானே அவன் போவான். நான் டேபிள்ல உட்காந்து வேலை பார்ப்பேன்ல, நான் தேறிட்டேன்ல நினைக்கிறமா இல்லையா? அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல கெட்டவன்லாம் நல்லா இருக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த உலகத்தோட எல்லாம் முடியுதுன்னா உன் கணக்கு சரி. இஸ்லாம் நமக்கு என்ன போதனை சொல்லுது? நீ அழிஞ்சு போறீங்களப்பா, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, டாபிக் ஓவர் அப்படின்னு சொன்னா நீ நல்லவனா இருக்க தேவையே இல்லை. ஏன்? நல்லவனா இருந்து என்ன புண்ணியம்? நான் நல்லவனா இருந்து நானும் செத்துட்டேன், அவனும் செத்துட்டேன், அவன் நல்லா அனுபவிச்சிருச்சு, அவனா நான் அனுபவிக்காம செத்து இருக்கிறேன், கணக்கு டேலியாக மாட்டேங்குத அப்படின்னு நினைச்சாலும் அர்த்தம் இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது? அட இது ஒரு வாழ்க்கையா? 50 வருஷம் இருக்கிறது ஒரு பெரிய வாழ்க்கையா? 60 வருஷம் இருக்கிறது பெரிய வாழ்க்கையா? அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை சொல்றான்னு கேட்டா, இதெல்லாம் இருக்கும், இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும், இந்த கஷ்டத்தை நீ எதுக்கு சகிக்கணும்? இந்த மாதிரி நீ கஷ்டப்படுவதனால் உலகத்தில் எதுவும் கிடைக்கும் என்று நினைத்து நீ கஷ்டப்படாத. கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படும். இதை செய்யறதுனால் உலகத்துல அல்லாஹ் நாடி இருந்தா கிடைக்கும். நல்ல இந்த இபாதத்துக்காக கிடைக்கும் நினைக்காத. நீ இந்த இபாதத்துக்காக உனக்கு புள்ள கிடைக்கும் நினைக்காத. இந்த இபாதத்துக்காக உன்னுடைய நோயெல்லாம் தீர்ந்துரும் நினைக்காத. அல்லாஹ் நாடி துஆ செய், நாடி இருந்தா நோய் போகும், நாடலன்னா புள்ள எடுத்துக்கிட்டு கூட போயிடுவான். நீ எதுக்காக இந்த இபாதத்தை செய்யணும்? இந்த மரணத்திற்கு நம்ம மரணித்து விடுவோம். நம்ம மரணித்த பிறகு நம்மளை எல்லாம் அந்த இறைவன் திரும்ப எழுப்புவான். திரும்ப எழுப்பி அங்க விசாரிப்பான். யாரெல்லாம் ஜாலியா சொகுசாக சுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்க வந்து தண்டனை அனுபவிப்பார்கள். அப்பதான் நினைப்போம் இறைவன் இருக்கிறான். அப்பதானே இறைவன் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாவதுல. இந்த ஆன்மீகத்துல குழம்புனான என்னடா என்னை போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறான், நான் அடி வாங்கிட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன், அவன் வந்து அந்தஸ்தோட பதவி ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான், அதிகாரியா இருக்கிறான், என்னங்கடா இது, என்னடா இறைவன் கேட்கிறான்ல, அந்த இறைவன் எப்படி அவங்களுக்கு நீதி வழங்குவான்னு கேட்கிறான்ல. இதுக்கு எங்கேயும் விடை இல்ல. இஸ்லாத்துல விடை இருக்குது. இந்த கொஸ்டின் என்ன இல்ல, விடை இல்ல. ட்ரையல் நடக்குதுடா, தீர்ப்பளிக்கும் போது தானே உனக்கு கொலை செஞ்சவன உலகத்துல நாளைக்கு தூக்குறு போட்டுருவானா? நீதிபதிக்கு முன்னாடியே கொலை நடந்தா கூட உடனே தூக்கு போடணும் நீதிபதி சொல்லுவாரா? அது வழக்கு பதிவு செய்யணும், விசாரிக்கணும், அதுக்கு உள்ள ட்ரையல் எல்லாம் நடக்கணும், அவனுக்கு ஒரு உரிமை எல்லாம் கொடுக்கணும், நீ ஓன் தரப்பு நிரூபிக்கிறதுக்கு கொண்டு வாடான்னு சொல்லணும். அதுக்கு பிறகு 3-4 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு இவருக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு ஜட்ஜி வந்து தீர்ப்பளிக்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எதையும் பார்க்காமலாம் இல்ல, எல்லாமே மறுமையில் உள்ளது காத்தான் சொல்லுது. பாருங்களேன், திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா 14வது சூறாவுல நீங்க கெட்டவனை எல்லாம் பாக்குறீங்க, நல்லா ஜாலியா இருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், வலா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை எல்லாம் இறைவன் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், ரிப்ளை தர்றான் நமக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம அடிச்சிடவன் நல்லா இருக்கானே, கலப்படம் செஞ்சு நல்லா இருக்கானே, திருடி நல்லா இருக்கிறானே, கொள்ளையடிச்சு நல்லா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அடே, நீ நினைக்கிறத விட எனக்கு தெரியாதா இதெல்லாம்? நீ பாக்குறவரு கூட நான் பாப்பனே. நீ 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கின கண்ணால பார்த்து நீ சொல்லுவ, நான் 1000 தடவை 100 கோடி வாங்கின லஞ்சம்லாம் எனக்கு தெரியுமே. இறைவனுக்கு எல்லாம் தெரியத்தானே செய்யும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, வலா தஹஸபன்னல்லாஹ, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நினைத்து விடாதீர்கள், காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற செயலை எல்லாம் கண்டுகொள்ளாமல் பார்க்காமல் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅഖிருஹும், அவர்களுக்கு இறைவன் அவகாசம் கொடுத்திருக்கிறான். எதுக்கு அவகாசம்? லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் நிலை குத்தி கொள்ளுமே அந்த ஒரு நாளுக்காக வேண்டிய ஒரு நாள் இருக்குடா. பரீட்சை நாள் இருக்கிறது, அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வழங்குற நாள். இப்ப ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது, வழக்கு விசாரணையில் இருக்கிறது, வாய்தா வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இருப்ப, தீர்ப்பளிக்கிற நாள் ஒண்ணு இருக்கிறது.
அந்த நாள் நினைக்கிறேன் கண்கள் அப்படி நிலை குத்தி போயிரும். அப்படி ஒரு நாளுக்காக வெயிட் பண்றேன். நீ தளரவே செய்யாத, கெட்டவன் நல்லா இருக்கான்னு சொல்லி விரக்தி அடையாத. என்ன செய்யணும்? ஆட்டம் ஆடுறா, இறைவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படி நினைச்சு பாரு. உனக்கு குழப்பம் வருமா மெண்டலாவியா? இந்த மாதிரி ஒருத்தன் அநியாயக்காரனை பார்த்துட்டு அவங்க ஓங்குறத பார்த்துட்டு அவன் உன் ஆவலையே எனக்கு தானே ஆகிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குத அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மெண்டல் ஆயிருவ. இப்படி நினைச்சு பாரு. எப்படி நினைக்கணும்? ஆடுங்கடா, ஆடுற வரைக்கும் ஆடு. எவ்வளவு நாளைக்கு ஆடுவ? 10 வருஷம் ஆடுவியா? 20 வருஷம் ஆடுவியா? அப்புறம் மண்ணுக்குள்ள போவீங்கள, அப்புறம் நல்லா எழுப்புவான்ல, 2 பேருமே நிப்போம்ல, அப்ப தெரியும்டா அப்படின்னு உன் மனசுல நினைச்சுப்பாரு. மெண்டலாவியா? தண்ணி அடிப்பியா? அல்லா இல்லம்பியா? எல்லா நோய்க்கு மருந்தா எப்படி கவுன்சிலிங் பார்த்தீங்களா? அல்லா கொடுக்குற கவுன்சிலிங். அல்லா நமக்கு கவுன்சிலிங் தர்றான். இவங்க ஆட்டம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நினைஞ்சிடாத, தளர்ந்துடாத. இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது. அந்த டயத்துல வச்சு ஒரேடே நச்சு போடுவாங்க. நல்லா அப்ப எப்படி சொல்றான் பாருங்க. வலா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமுலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை இறைவன் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதே. இன்னமா யுஅখিরஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் நிலைகுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளுக்காக அவர்களுக்கு அவகாசம் அளித்திருக்கிறான் என்று சொல்லி 14வது சூராவுல 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 70வது. எதுக்கு இதெல்லாம் சொல்றான்? கெட்டவங்கை ஓங்குதுங்கிறது உங்களை பாதிக்குது. கெட்டவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்களே, அந்தஸ்து நல்லா இருக்கிறாங்களே, நம்மளை விட செல்வா கூட இருக்கிறாங்களேன்னு உங்களை பாதிக்குதா? அதுக்கு தான் அல்லாஹ் ரிப்ளை சொல்றான். எப்படி சொல்றான்? வதரில்லதி நத்தஹது தீனஹும் லைபம் வலஹ்வா. இந்த தங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்களே, அவங்க பேச்ச விட்டுரு, அவங்கள கண்டுக்கிறாம விட்டுரு நீ. அல்லாஹ் சொல்றான் வகர்ரத்துஹுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி இருக்கிறது. இந்த அற்பமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? அவங்கள மயக்கி இருக்குதுப்பா. பார்த்துக்கிட்டே இரு, வேடிக்கை பார்த்துட்டே இரு, அவங்கள விட்டு பேசாம நீ பாட்டுக்கு உன் வேலையை சொல்லு. வதக்கிர் பிஹி அன் துபுசல நப்சுன் பிமா கஸபத். அவர்கள் செய்த நல்ல வினை தீய வினைக்கு ஏற்றவாறு பரிசு கொடுக்கக்கூடிய, கெட்ட செயலுக்கு ஏற்றவாறு அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று நீ அறிவுரை சொல். அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இந்த உலகத்திலே உன்னை அழிச்சு காலி பண்ணிடுவோம்னு சொல்லிடாத. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, அவங்கள்ட்ட போய் சொல்லு, ஆடுற வரைக்கும் ஆடுங்கடா, ஒரு நாள் இருக்குடா, அன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கும்டான்னு போய் அவங்களுக்கு என்ன செய்ய, அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்பதை அது சொல்லு. லைசலஹா மின் துனில்லாஹி வலியுன் வலா ஷஃபியுன். அந்த நாள்ல அவர்களுக்கு எந்த பரிந்துரை செய்வதற்கு ஆள் இருக்காது. அந்த நாள்ல உன்னுடைய செயல் உன்னை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒயின் தாதில் குல்ல ஆதிலின் லா யுஹது மின்ஹா. எவ்வளவு பெரிய பணைய தொகையை நீ கொடுக்க அங்க முன் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஒரு நாள் இருக்குது. இங்கதான் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துடலாம், அதை கொடுத்து வெளியே வந்துடலாம். அங்க அப்படிலாம் செய்ய முடியாதுப்பா. அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு அறிவுரையை சொல்லி ஒதுங்க. அதாவது கெட்டவன் ஆட்டம் போட்டு ஜாலியா இருக்கான்னு நீ நினைத்தால், நீ ஜாலியா இருக்கான்னு நினைச்சுட்டு நீ விரக்தி அடையாத. நீ என்ன செய்ய? ஆடுங்கடா. சும்மா அற்பமான ஒரு உலகத்துல உட்கார்ந்து இந்த ஆட்டம் போடுறீங்களா? எவ்வளவு நாளைக்கு இருந்து உங்க அப்பன்லாம் எங்கடா, உங்க தாத்தாவெல்லாம் எங்கடா, உங்க முப்பாட்டன்லாம் எங்கடா? இந்த உலகத்தை கட்டி ஆண்டுனாங்களே அவங்க எல்லாம் எங்க? எவ்வளவு நாளைக்கு இருந்துட போறீங்க? எதுக்குள்ள இந்த ஆட்டம் போடுறீங்க? அப்படிங்கிற அறிவுரையை தான் நம்ம சொல்லணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு போதனை செய்கிறான். இது 6வது சூராவுல 70வது வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். அவங்களுடைய செல்வங்களும் அவங்களுடைய பிள்ளை செல்வங்களும், பொருட்செல்வங்களும் பிள்ளை செல்வங்களும் உம்மை மயக்கி விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நமக்கு நிறைய ஆம்பளை பிள்ளைலாம் இல்லாம இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆம்பளை பிள்ளைல இல்ல, ஒரு பிள்ளை கொடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டான். அவங்களுக்கு 10 ஆம்பளை பிள்ளை 20 பொம்பளை அப்படி வச்சுட்டு இருக்காங்க அவனுலாம். அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். முஹம்மதே, அவர்களுடைய செல்வங்கள், ஒன்று செல்வமே இப்ப இல்ல, ஒரு காலத்தில் பணக்காரனா இருந்த, இப்ப ஒண்ணுமில்லாம இருக்கிற, அவங்களுடைய செல்வம் அதிகமா இருக்கிறது, அது உண்மை மிரள செய்ய வேண்டாம். அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால நீ மிரண்டு விட வேண்டாம். ஏன்னு கேட்டா, இன்னமா யுரீதுல்லாஹு லியஅஸிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் இதை கொண்டு என்ன நாடுகிறான் என்றால், இந்த உலகத்திலையும் அவர்களை அதை கொண்டே வேதனை செய்ய வேண்டும். வதஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். அவர்கள் நிராகரிப்பார்களாக இருக்கும் பொழுது அவங்க உயிர் போகணும். இந்த உலகத்துல இவங்க அதை கொண்டு வேதனை அனுபவிக்கணும். அதை கொண்டு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறான். காசு நிறைய சேர்க்கிறான். அந்த காசை கொண்டு நிம்மதி இருக்குமானா இருக்காது. எப்ப சிபிஐ வருவான், எப்ப ரைடு விடுவான், எப்ப இன்கம் டாக்ஸ்காரன் வருவான்,
அப்படி அவன் பிள்ளைகளை அவனுக்கு தருதலைகளா போய் என்ன செய்வான், எப்ப பேரை கெடுப்பான் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு காட்சியை செய்வதற்கு அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நீ தளர்ந்துராத, அவங்கள்ட்ட காசு இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ மயங்கிற வேண்டாம் என்று 9வது சூறாவுல 55வது வசனம், 9வது சூறாவுல 85வது வசனம், 2 இடங்களில் இந்த செய்தி அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு சூறாவுலயே இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா யஸ்தவில் ஹபீஸ் வல தய்யிபு, நல்லதும் கெட்டதும் ஒரு காலத்திலும் சமமாகாது. உலவ் ஆஜபக்கு கஸரத்துல் ஹபீஸ், கெட்டவை அதிகமாக இருப்பது உனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினால். எது அதிகமா இருக்குது? கெட்டதுதான் ஜாஸ்தியா உலகத்தில் இருக்கிறது, நல்லது குறைவா இருக்கிறது. அப்ப 5வது சூறாவுல 100வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், நல்லதும் கெட்டதும், அதான் அது கெட்டது ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீ மிரண்ட வேணாம், அதுல மதிமயங்க வேண்டாம், கெட்டது அதிகமா தான் இருக்கு, தொலைஞ்சிட்டு போகுது, அதை கண்டுக்கிறாத என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களையும் அவங்களுக்கு எதிரணியில இருந்தவர்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா, சஹாபாக்கள்லாம் எலும்பு தோலுமா நோஞ்சான்களா இருப்பாங்க. ஏன்? வேற வழிக்கு சாப்பாடு இல்லாம சுயமரியாதையோடு இருப்பார்கள். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா தான் உடல் திரகாத்திரமா இருக்கு, உடல் மெலிந்தவர்களாக இருப்பார்கள். எதிர்த்தரப்புல உள்ளவர்களுக்கு எந்த நெறிமுறையும் கிடையாது, நல்லா கொழுத்து போய் என்ன செய்வாங்க, குழுகுழுன்னு பாக்குறதுக்கு இருப்பாங்க. அதை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒய்தார் ஆய்த்தகும், நபியே முகமதே நீ அவர்களை பார்த்தால், துஜிபுக்கு அஜிசாமுகும், அவங்களுடைய உடல் அமைப்பு உன்னை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆச்சாரமாக இருப்பாங்க, அப்படி வாட்ட சட்டமா இருப்பாங்க. நம்மளோட பார்த்தா நாளைக்கு எவ்வளவு புல்தரைக்கு போயிருவாங்க மாதிரி இருப்போம். அந்த மாதிரி சஹாபாக்கள் இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி குழுகுள் இருப்பாங்களாம். அப்போ இதா ராய்த்தகம், அவர்களை நீ காணும் பொழுது தோஜிபுக்கு அஜிசாமுகும், அவங்களுடைய உடல் அமைப்பே உன்னை கவரும் வகையில் இருக்கும். ஒய்யகூலு தஸ்மாலி கௌலிஹிம், அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தார்களே ஆனால் அது நீனே காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு அப்படி பேசுவாங்க, அப்படி தேனொழுக பேசுவாங்க, அப்படி கெட்டதே அப்படி அழகான முறையில் ஜோடிச்சு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, உன்னை மயக்கிற வேண்டாம், அப்படிதான் இருப்பாங்க என்று 63வது சூறாவுல 4வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலா யஹ்ஸபன் அல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன் லி அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வை மறுக்கிறார்களே, நிராகரிக்கிறார்களே, அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு நம்ம செல்வங்களை வாரி வழங்கி இருப்பது அவங்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்ம நிறைய கொடுத்திருக்கிறோம், காசு பணம் கார் பங்களான்னு கொடுத்திருக்கிறோம், நமக்கு நல்லது செஞ்சுட்டான் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எதுக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம் கேட்டா, இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மன், பாவத்தை மேலும் அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வதற்குத்தான் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். வலஹும் அதாபுன் முஹீன், இழிவு செய்கிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். இதுல என்ன அல்லாஹ் என்ன மெசேஜ் வைக்கிறான்னு கேட்டா, கெட்டவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக, கெட்டவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக அது சரியான மார்க்கம் என்றும், நீ இருக்கிறது தவறான மார்க்கம் நினைச்சிடாத. ஏன்னு கேட்டா அப்படி நான் விட மாட்டேன். கெட்டவன் கொஞ்ச நாளைக்கு நல்லவனா இருப்பான், ஒரு கட்டத்தில் நான் என்ன செய்வேன், அதுக்கு சரியான நியாயமான தீர்ப்பு வழங்கிடுவேன். இந்த ஆன்மீக பக்குவம் நமக்கு இருக்கிற காரணத்தினாலதான் முஸ்லீம்கள்ல தற்கொலை கம்மியா இருக்கு. தெரிஞ்சுக்கங்க, நம்ம முழு முஸ்லீமா இல்ல, அப்படி மேலோட்டமா தான் முஸ்லீமா வாழ்றோம். உலகம் முழுவதும் எடுத்த தற்கொலை செய்வர்களுடைய கணக்கெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் சதவீதம் தான் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அவங்க இந்த உலகத்துக்கு மேல இன்னொரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது அவங்கள தடுத்து நிறுத்துதான். எதுல இருந்து? தற்கொலை செய்யணும் என்பதுல இருந்து. எது தடுத்து நிறுத்துது? இந்த விரக்தி அடையும் பொழுதெல்லாம் அது அவங்கள மாத்துது. எதுக்கு போட்டு விரக்தி அடைந்த, நம்ம என்ன முன்னோர் வாழ்க்கை இருக்கத்தானே செய்யுது, அங்கதான் சொர்க்கத்துக்கு போகத்தானே போறோம், அங்க அனுபவிக்கத்தானே போறோம், இவங்க எல்லாம் அதுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கத்தானே போறான். அப்புறம் எதுக்கு நம்ம தற்கொலை பண்ணணும், நம்ம எதுக்கு விரக்தி அடையணும், நம்ம எதுக்கு தண்ணி அடிக்கணும், நம்ம எதுக்கு மெண்டலா போகணும், இது எல்லாமே கம்மி. முஸ்லீம்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் மறுப்பாளன் இஸ்லாத்துல கம்மி, முஸ்லீம்ல பிறந்தவன்ல நாத்திகம் கம்மி. இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு லட்சத்துல ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான், அவன் கம்மியா இருப்பான். மெண்டலும் கம்மியா தான் இருப்பான். தண்ணி அடிக்கிறவன் எடுத்துக்கிட்டாலும் எங்க கம்மியா இருப்பான், இங்க கம்மியா இருப்பான். இதெல்லாம் நான் சொன்ன அந்த விளைவுகள், இந்த குழப்பத்துல தான் எல்லாம் நடக்கிறது. அந்த குழப்பத்தில இருந்து தெளிவு பெற்றவர்கள் அறவே செய்ய மாட்டாங்க. ஒரு அளவுக்கு செஞ்ச போதனைகளை நம்மளை எப்படி காப்பாத்துது? தற்கொலையில இருந்து காப்பாத்துது, தண்ணி அடிக்கிறது காப்பாத்துது, மனக்குழப்பத்திலிருந்து காப்பாத்துகிறது. பலவிதமான நன்மைகள் இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சது காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் பொய் வாக்கு. யாரு மெண்டலா போவான் தெரியுமா? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு இந்த போலியான ஆளுக்கு சொல்ற நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறானே. பூரியாம்பாத்தி அவன பணக்காரன போகலாம், சலாத்து நிறைய அவன பணக்காரன் போகலாம், தாயத்து போட்டா பேய விரட்டலாம், தகடு எழுதுனா வியாபாரத்தை பெருக்கலாம், இப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லாத பொய் ஆன்மீகம் இருக்க. அதை நம்புன பெயர் தாங்கி முஸ்லீம்கள்ட்ட வேண்டாம் இதெல்லாம் இருக்கும். எது இருக்கு?
இந்த தண்ணி அடிக்கிறது, குழம்புறது, மெண்டலா போறது, அவன் தான் கொண்டு தற்கால கொண்டு கட்டி வைப்பாங்க. யாரை கொண்டு கட்டுவான்? நம்மளே கட்டுவான். தவிர கட்ட முடியுமா? யாரு? இதெல்லாம் இல்ல. இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று முன்னாடியே ஒத்துக்கிட்டேன்னு சொன்ன. அதாவது நெருப்பு சுடுமுனுங்க, அதை ஒத்துக்க. நெருப்பு சுடக்கூடாதுங்கிறதுக்கு நீ ஏன் ட்ரை பண்ற? நெருப்பு சுடத்தான் செய்யும், அதை ஒத்துக்க, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வை தான் நல்லா நமக்கு சொல்றானே தவிர, நெருப்பு கொண்டா சுடுற நெருப்பை வச்சுக்கிட்டு கவலையப்படாதீங்க, பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கோங்க, சுடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை எல்லாம் நமக்கு தரல. ஏன்? பாக்கெட்ல போட்டு அப்புறம் வெறுத்து போயிடுவேன். போய் என் மேல வெறுப்பு வந்துருக்கு, போய் சொல்லிட்டேன், நாசமாக்கிட்டே, சட்டை வீணாக்கி பார்வை வீணாக்கிட்டேன்னு வருமா இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள மேட்டருக்கு நீ கவலைப்படாத, நீ எடுத்துப்பார், வரலாறுகளை எடுத்துப்பாரு, புரட்டி புரட்டி எடுத்துப்பாரு, எல்லாம் கலந்துதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் கொடுக்கவே இல்லை, அது கவனிக்கிறியா இல்லையா என்று அல்லாஹ் அடுக்கடுக்கான சான்றுகளை நமக்கு தர்றான். எப்படி தர்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த பத்ரை, உஹதையும் எடுத்துக்கிறங்க. பத்ர் போர், உஹது போர் இரண்டும் நெருக்கடியான கட்டத்தில் நடந்த போர்கள். அந்த போர்ல, பத்ர் போர்ல என்ன நிலைமை? மிக குறைந்த அளவுல முஸ்லிம்களுடைய படைபலம் இருக்கிறது, ரொம்ப கம்மியான படைபலம், 300,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஆயுதங்கள் கிடையாது, போதுமான உணவு கிடையாது. அது ரமலான் மாசத்துல வர நடக்குது, சில பேர் நோன்பு வர எத்தனை நாள் நோன்பு வச்சு வர பலவீனமாக ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நடக்கிற அந்த பத்ர் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகத்தான வெற்றி எல்லாம் கொடுக்கறான். அது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் உஹது நடக்குது. உஹதுல என்னவாச்சு? அடி உழுவுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை உஹது போர்க்களத்தில் நிறைய சேதம், நிறைய சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, நிறைய பொருள் இழக்க வேண்டி வருது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயங்கரமான வெட்டு பல்லெல்லாம் உடைஞ்சு அவங்களுடைய முகமே கோரமாக்குற அளவுக்கு நினைஞ்சிட்டாங்க, பயங்கரமான மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவல அளவுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. சஹாபாக்கள்லாம் வெறுண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க, களத்துல நிக்காமலேயே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தீர்களேயானால் 100% வெற்றின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். அந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது கூட பத்ர்ல வெற்றி தந்தான்ல, உஹதுல தர்ற, பத்ர்ல தந்த வெற்றியை உஹதுல தர்றது அல்லாஹ் கஷ்டமா? அனைத்து போர்களையும் அந்த வெற்றியை ரசூலுல்லாஹ்வுக்கு தர்றது அல்லாஹ்வுக்கு பெரிய சிரமமான காரியமா? அப்படி செட்டப் இல்லைங்கிறான் அல்லாஹ். சிரமம்லாம் கிடையாது, சோதனை. நான் சோதனை பல மாதிரி வைப்பேன். என்ன சோதனை வைப்பேன்? சோதனைங்கிறது பல சோதனை இருக்குல்ல, அதாவது சோதனைங்கிறது வெறுமனே கஷ்டம் தான் சோதனை நினைச்சிடக்கூடாதுங்க. கஷ்டமும் சோதனையா இருக்கு, எதுவும் சோதனையா இருக்கு, நல்லதும் சோதனையா இருக்கும். எப்படி? ஒருத்தன் இருப்பான், இவன் நல்லவனா கெட்டவனா சோதிச்சு பாக்குறக்கா என்ன செய்வோம்? 1,00,000 ரூபாய் கொடுத்து இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படிம்போம். இப்ப அவன் நினைச்சுக்கிறேன் 1,00,000 ரூபாய் கையில வந்துச்சு, நல்லது இது வணங்குதா, அவன் நினைச்சுக்கிட்டு எடுத்து ஓடி போயிட்டான்னு வைங்க. அப்ப முதலாளி என்ன போட்டுருவாரு? இந்த 1,00,000 ரூபாய் கொடுத்தது, இந்த ரூபா கிடைச்சணும் என்ன நினைச்ச கூடாது, 1,00,000 ரூபாய் வாங்கினா நோவின வலிக்குமா, கஷ்டப்படும், ஒண்ணும் செய்யாது. அப்ப இது நல்லதை கொடுத்து சோதிக்கிறது. இவனுக்கு ஒரு தனியா கடை வச்சு கொடுக்கணும், நல்ல பயிலா இருக்கான் நினைச்சிருந்தாரு, இந்த 1,00,000 அமைக்கிட்டு ஓடினான்னு வைங்க, ஒரு கடை வச்சு கொடுப்பாரா? அப்ப கொடுத்து சோதிக்கிறது என்பது, கொடுத்தும் சோதிக்கிறது உண்டு. அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்து சோதிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பாரு. எப்படி? 8 மணிக்கு வீட்டுக்கு போகணுமா, இன்னும் 2 மணி நேரம் இருக்க வைப்பாரு, வேலை இருக்கு இருந்து. இவன் விசுவாசமா இருக்கிறான்னு பாக்குறது, இப்படி சொல்லட்டும், ஒரு மாதிரி பசிக்கும், 10 மணி ஆயிரம், முதலாளி போட்டா இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறான். எதுக்கு சோதிக்கிறாரு? இவன் எவ்வளவுக்கு நம்ம சொல்ல கட்டுப்பட்டு நடக்கிறான். இது கஷ்டம், கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பார்ல ஒரு முதலாளி, கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பாரு, காசை கொடுத்தும். மனுஷனை எப்படி சோதிக்கிறீங்களா இல்லையாங்க? மனிதனை எப்படி சோதிக்கிறோம்? துன்ப நேரங்கள்ல அவன் எப்படி நிக்கிறான், இன்ப நேரத்தில். ஒருத்தனுக்கு எல்லா பிரச்சனையும் வைக்க மாட்டோம், ஒருத்தனுக்கு அப்படி சோதிப்போம், ஒருத்தனுக்கு இப்படி சோதிப்போம். அப்ப நமக்கு ஒரு பரிசு கொடுக்கிறதா இருந்தா, ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதா இருந்தா, பலவிதமாக சோதிச்சு பார்த்தல் என்பது நம்ம கிட்டே உண்டு. அப்ப இறைவன் நமக்கு ஒரு பெரிய பரிசு தருவதற்காக என்ன செய்யறான்னு கேட்டா, செல்வத்தை நிறைய கொடுக்கறான். செல்வம் எப்படி சோதிக்கும்? செல்வம் நிறைய இருந்தா திமிரு வருமா இல்லையா, ஆணவம் வருமா இல்லையா, பெருமை வருமா இல்லையா, இந்த செல்வத்தை கொண்டு நிறைய தப்பு செய்ய முடியுமா இல்லையா? செல்வம் இல்லாதவன் செய்யறதை விட செல்வம் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? எல்லா தப்புகளையும் தாராளமா செய்ய முடியும். யாருக்கு தெரிய? ஒளிச்சு செய்ய முடியும், காருக்குள்ள உட்கார்ந்து செய்ய முடியும், தனியா ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு செய்ய முடியும். யாருக்கு பரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னா தப்பு செய்யறதுல நிறைய செய்ய முடியும். அப்படி போறானா அல்லது அதுக்கு பிறகு ஒரே மாதிரி இருக்கிறானா, அதுவும் சோதனை தான். வறுமை இருக்கு, அதுவும் சோதனை தான். வறுமை என்ன செய்யும்? திருட சொல்லு. இந்த இல்லாம போச்சுன்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு இருக்கிறது நார்மலா இருந்தா பிரச்சனை இல்ல. சாப்பாட்டு கஷ்டமா தான் என்ன பண்ணுவீங்க? ஒரு அளவுக்கு மேல பாப்பீங்க, திருடுறா, கொள்ளையடுறா, அவன் ஊர் சொத்தை அடிச்சு உலையில போடுறா, அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் எது உண்டாக்கும்? வறுமை உண்டாக்குமா இல்லையா?
காதல் பக்குரா ஐயக்கூன குப்புரா, நாத்திகத்தில் கொண்டே விடும். வறுமை என்பது இறை மறுப்புல கொண்டே சேர்த்து விடும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு மேற்றையது வறுமை. ஒருத்தனுக்கு வறுமையை கொடுப்பான். இந்த வறுமைக்கு பிறகும் என்ன வறுமை, இது ஒரு ஒரு உலகமா இருந்துட்டு போகுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருவோம், நம்ம நல்லவனா வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருக்கிறியா, அல்ல இந்த வறுமை வந்தவுடனே நீ திருடுறியா? சோதனை தான். பிள்ளைய கொடுத்து சோதிப்பான், பிள்ளை இல்லாமையும் சோதிப்பான். பிள்ளைய கொடுத்து எப்படி சோதிக்கிறது? இந்த பிள்ளைகள்லாம் பெற்ற உடனே பெரிய நம்மளை ஒரு பெரிய நினைச்சுக்கிட்டு அடுத்தவனை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டிங்க இந்த பிள்ளை படத்தை வச்சுக்கிட்டு ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு டேய் நாங்க எப்படி தெரியுமா அப்படி ஒரு கூட்டமே நின்றுவாங்கடா, ஒரு விசில் அடிச்சு 1000 பேர் நிற்பான், என் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமா இப்படின்னு சொல்லி ஃபேமிலியை காட்டுறதுக்காக வேண்டி இவன் பயன்படுத்துறானா, அல்லது இதை ஒழுங்கா சாலிகான குழந்தைகளா வளர்த்து மறுபடியும் நமக்கு துவா செய்யறதுக்கு அது பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இருக்கிறானான்னு பாக்குறதுக்காகவும் எல்லா குழந்தைய கொடுப்பான். குழந்தை இல்லாம எல்லாம் ஆக்குவான். எதுக்காக வேண்டி? குழந்தை இல்ல, எவ்வளவு கண்ணை கொடுத்துரும் காதை கொடுத்தோம் அதெல்லாம் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் உணர்ந்து அல்ல குழந்தையை தராம இருந்து அதுலயும் நன்மை தான் இருக்கு அப்படின்னு நினைத்து அதிகமாக நன்றி செலுத்துகிறான். எல்லாத்துலயும் எப்படித்தான் கொடுக்கறதுலயும் சோதனை இருக்கிறது, எடுக்கிறதுலயும் சோதனை இருக்கிறது. நோயை கொடுத்தா அதுவும் சோதனை தான். நோயே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறான், எதுவுமே வரமாட்டேங்குது, 25 வருஷமா காய்ச்சல வந்தது இல்லைங்கிறான். இவன் எப்படி நடப்பான்? எவ்வளவு திமிரா இருப்பான். இவனுக்கு காய்ச்சல் வரல, தலைவலி வரல, ஒண்ணுமே வரல, அப்படின்னு இப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கிறான். இவனை பிடிக்க இயலுமா? ரொம்ப தப்பு செய்வாங்க. நோய் வந்தாலும் என்ன செய்யும்? நோயுடைய இந்த வேதனை தாங்க முடியாம நீலாம் அல்லாவா நீ தேவை அப்படிங்கிற அளவுக்கு பேசுவான் மனுஷன். அப்ப அப்படி பேசுறியா இப்படி பேசுறியா பார்க்கணுமா இல்லையா? அப்ப எல்லாமே சோதனை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த பத்ர் உஹது யுத்தத்தை பத்தி அதான் அல்லாஹ் சொல்ல வர்றான். எப்படி சொல்றான்? இயம்சசுக்கும் கரஹுன், உங்களுக்கு இப்போது காயம் ஏற்பட்டிருக்கிறது, உஹதுல ஏற்பட்டிருக்கு என்று நீங்கள் தளர்ச்சி அடைந்தீர்களே ஆனால் ஃபக்கத் மஸ்கல் கௌம கரஹும் மிஸ்லுஹு, இது போன்ற காயம் அவர்களுக்கு நேற்று ஏற்பட்டது. அல்ல அப்படிதான் இப்படி சொல்றான். நீ இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் உனக்கு காயமே ஏற்படாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல என்ன சொல்றான்? உஹதுல உனக்கு காயம் ஏற்பட்டால் நேற்று பத்ர்ல அவனுக்கு ஏற்பட்டுச்சுல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமுன் தாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறித்தான் நாம் சுழலச் செய்வோம். சக்கரம் மேல உள்ளது கீழே போகும், கீழே சுத்துற சக்கரம் என்ன செய்யும்? நிக்கிற சக்கரம்னா மேல உள்ளது மேல, கீழே உள்ளது கீழேயா இருக்கும். சுத்துற சக்கரம் என்று சொன்னால் என்ன செய்யும்? மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன செய்யறோம்? ஒரு 7 தலைமுறைக்கு பணக்காரன் ஒரு ஆள் உங்களுக்கு காட்ட இயலுமா? காட்ட இயலாது. இன்னும் நேற்று வரைக்கும் பேப்பர் போட்டு தான் இங்க பாடுறா, அவனுக்கு வாழ்க்கையை பாடுறா, அப்படி பெருட்டி விட்டுருவான்ல. வணங்குதா? ஊரையே கட்டி ஆண்டா அங்க வாடுறா, எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க, வீடு வாசலாம் வித்துட்டு, அப்படிங்கிற ஆட்கள்லாம் எவ்வளவு பேர் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் கூட எல்லாம் என்ன செய்யறான்? சுத்திக்கிட்டே இருக்கிறான். மேல சக்கரம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம். அதனால இந்த உலகத்தில் வரக்கூடிய இதை ஒரு மேட்டரா நீ எடுக்காத. இதை நான் பாட்டு சுத்தி விட்டுட்டு இருப்பேன். ஒரு தடவை நீ மேல வரும், ஒருத்தன் அவன் மேல வருவான், ஒருத்தன் அவன் மேல வருவான், ஒருத்தன் இவன் மேல வருவான். இப்படிங்கிற மாதிரி தான் மேல உள்ள கீழே போவான், கீழே உள்ள மேல போவான். இதுதான் நம்முடைய விளையாட்டு என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ், நேற்று அவனுக்கு வெற்றி, இன்னைக்கு உனக்கு வெற்றி. இதான் நம்ம வேலை, காலச்சக்கரத்தை சுழலச் செய்கிறோம். இது 3வது சூறாவுல 140வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலையின் அதக்குனல் இன்சான மின்னா ரஹ்மத்தன், ஒரு மனிதனுக்கு நாம ஒரு அருளை சுவைக்க செய்தோமையானால் சும்மா நஸஅனாஹா மின்ஹு, பிறகு அதை நாம் எடுத்து விட்டால், காசு கொடுத்து விட்டு பிறகு நம்ம பறித்து விட்டோமையானால் இன்னஹு லயவுசுன் கஃபூர், அவன் நம்பிக்கை இழந்து நிராகரிப்பாளனாக மாறிவிடுகிறான். வலையின் அதக்கனாகும் நாம பாக வர்றா, துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை நாம் கொடுத்து விட்டோமையானால் லயக்கூலன், அவன் சொல்கிறான் லஹப செய்யாத்து அன்னி, எல்லா துன்பங்களும் என்னை விட்டு போய்விட்டது என்று. இன்னஹு லஃபரிஹுன் ஃபகூர், ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் மமதையும் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு, இதுல யார் ஜெயிப்பான்? 2 சோதனைங்கிறான் அல்லாஹ். கொடுத்ததை எடுப்பேன், எடுத்ததை கொடுப்பேன். கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு எடுப்பேன், கொஞ்சம் பேருக்கு எடுத்ததை திருப்பி கொடுப்பேன். ரெண்டுமே என்னன்னு கேட்டா இல்லல்லதீன சபரு, யார் சகித்துக் கொள்கிறார்களோ, ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு சகிப்புத்தன்மை மேற்கொண்டு அமிலு சாலிஹாத்தி, நல்லறங்களை செய்கிறார்களோ உலாய்க்கலகும் மகபிரத்தும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு தான் மன்னிப்பு மகத்தான கூலியும் இருக்கிறது என்று 11வது சூறாவுல 9, 10, 11 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த செல்வத்தை வழங்குவதை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் வழங்க மாட்டேன், இதை வச்சு நான் மிரண்டு ஓடிராத, நாடுனவனுக்கு கொடுப்பேன், நாடுனா குறைச்சிருவேன், நாடுறதான் கணக்கே தவிர நல்லவன் கெட்டவன் கணக்கு இல்லைங்கிறத திருக்குறான்ல பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 13, 26, 17, 30, 29, 62, 30, 37, 34, 36, 34, 39, 39, 53, 43, 13 இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், நாடியவர்களுக்கு நிறைய கொடுப்பேன்,
நாடுனா குறைச்சிக்கிறவன். நல்லவனுக்கு நிறைய கொடுப்பேன், கெட்டவனுக்கு குறைப்பேன் எல்லாம் சொல்லவே இல்லை. நாடியவர்களுக்கு நிறைய கொடுப்பேன், நாடுனால் குறைச்சிக்கிறவன். இது ஒரு மேற்றே கிடையாது, நல்லவன் கெட்டவன் மேற்றே இல்ல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதை விட முக்கியமாக காரூன் என்ற ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய செல்வந்தன் இருந்ததை திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம திருக்குர்ஆனை அதை வாசி பார்க்கும் பொழுது அவனை மாதிரி ஒரு பண வசதி படைத்தவன் இருந்திருக்க முடியாது என்ற அளவுக்கு நம்ம அல்லாஹ் அதை சிலாயித்து சொல்றான். எவ்வளவு சொல்றான், இன்ன காரூன காணமின் கௌமி மூசா. காரூன் என்று ஒருத்தன் இருந்தான், மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். இப்ப பகா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக ரொம்ப அட்டூழியம் புரிந்தான் பணம் இருக்கிறதுனால. ஆத்தையனாகும் மினல் குனூசி, அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்றால், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா, அந்த பொக்கிஷங்கள் இருக்க அதனுடைய சாவிகளை ஒரு பெரிய படை கூட தூக்குவதற்கு சிரமப்படும். பெரும் கூட்டம் சாவியை தூக்கிட்டு அலையிறது பெரிய கூட்டம் வேணுமா. அப்ப சாவின்னா நம்ம காலத்து இப்படி சாவியில மைக்ரோ சாவிலாம் இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் மெட்டல்ல உள்ள காலமாச்சுல. அந்த காலத்து சாவிங்கிறது இப்படி இருக்கணும். பழைய காலத்து வீட்டுல வச்சீங்கன்னா ஒரு கதவு திறக்க நினைச்சிருப்பாங்க, அப்படி கோட்டை திறக்க வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சாவி. அதுக்காக நீங்க இந்த மாதிரி இப்படி சாவின்னா தூக்கிடலாம். நம்ம இப்படி பூட்ல சின்னதாக்கி விட்டோம், எல்லாம் மைக்ரோ எல்லாம் சின்னதா போன மாதிரி அதுவும் சின்னதா போச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த காலத்துல உள்ள அந்த கதவு மரக்கதவு தான் போட்டிருப்பாங்க, அதுல பூட்டு போட்டிருப்பாங்க, பெரிய பூட்டா இருக்கும், அது சாவி எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த சாவியை தான் எல்லாம் சொல்றான். இருந்தாலும் அந்த சாவியை ரூம் பூட்டின சாவியை தூக்குறதுக்கே ஒரு மிலிட்டரியில தனி செக்ஷன் ஒரு இலாக்கா இருக்கும்னா அவன்கிட்ட எவ்வளவு இருக்கும், ஒரு ரூம்ல எவ்வளவு சரக்கு இருக்கு. அந்த ரூமுடைய சாவியா இருந்தா எத்தனை ரூம் வச்சிருந்திருப்பான், அது எத்தனை பொக்கிஷங்கள். அவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவன்கிட்ட அந்த அங்க மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஏழை பாலங்கி அதை கொண்டு மிரளல. பனி இஸ்ராயலுக்கு நிறைய தப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, லா தஃப்ரஹ், டேய் மமதை கொள்ளாதே, இன்னஹு லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இந்த மமதையாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நன்மக்கள் அவனிடத்திலே போய் என்ன செஞ்சாங்க, அறிவுரை சொன்னார்கள். வபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறதை வைத்து மறுமையை தேடிக்கொள். இது பெரிய சான்ஸ், இந்த பணத்தை வச்சு நீ என்ன செஞ்சுக்க, மறு உலக வாழ்க்கையை தேடிக்கொள். ஒலா தன்ச நசீபக மின துன்யா, இந்த உலகத்தில் நீ கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை, இதிலிருந்து பெற வேண்டிய பாக்கியத்தை நீ மறந்து இழந்து விடாதே. அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற மாதிரி நீ அடுத்தவனுக்கு கொடுத்து பழவு. ஒலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்லி, பூமியில குழப்பம் செய்யாதப்பான்னு அந்த பணக்காரனுக்கு போய் என்ன செஞ்சாங்க, அறிவுரை எல்லாம் சொன்னார்கள். கடைசியில் என்னவாச்சு, அந்த அறிவுரை எல்லாம் எடுபடாம அல்ல பூமியில அவனை மூழ்கடிச்சுட்டான். பூமியிலே புதையுண்டு போக அவனை உள்ள வாங்கிட்டோம் என்று பூகம்பத்தில் புதையுண்டு போக செய்தோம் என்று 28வது சூறாவுல 76 இருந்து 80 வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த காரூனுடைய மொத்த வரலாறை எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன மேற்று அல்லாஹ் சொல்ல வர்றான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு எது ஏற்பட்டாலும் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய ஆன்மீகம் என்னன்னு கேட்டா, முன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு மட்டும் நினைச்சுப்பார், அப்படியே மாறிடும். இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கும். பட்ட பாட்டுக்கு நிச்சயம் பலன் இருக்கிறது. எந்த பாடு வீணா போயிரு. அடுத்தவெல்லாம் ஜாலியா சொகுசா இருக்கும் போது நான் மட்டும் கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களா, நீ கஷ்டப்படல, வீணுக்கு கஷ்டப்படல, அவன் சம்பாதித்த விட கூட சம்பாதிக்க போற என்கிற ஒரு பக்குவத்தை இஸ்லாம் சொல்லி நம்மளை மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து ஆன்மீகத்தில் குழப்பம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பெரிய பேருதவி எல்லாம் செய்திருக்கிறான். இது தொடர்பாக நிறைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல வேண்டியது நிறைய, இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையை சரியாகிவிடும். இது தொடர்பான மேலும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நாள்ல